வீரபாண்டிய கட்டபொம்மன் சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு வசனம் உண்டு. அது என்னன்னா, உரிமைகளை வாங்குவதும் விற்பதும் இந்த நாட்டினுடைய வழக்கம் இல்லை அப்படின்னுட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாப்புல. அப்போ அந்த ஜான்சன் துறை சொல்லுவான், அப்படி யாராவது உரிமைகளை விற்றிருந்தால் அதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவாரு, அப்படி யாராவது விற்றிருந்தால் அவன் இந்த நாட்டினுடைய அசல் வித்தாக இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவார். இந்த நாட்டினுடைய அசல் வித்தா இல்லாதவன் தான் உரிமைகளை வித்திருப்பான் அப்படிங்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கருத்தாக அந்த திரைப்படத்தில் வரும். அப்போ இந்த நாட்டினுடைய அசல் வித்தா இல்லாதவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. இப்போ ராகுல் காந்தி அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் இத்தாலி அம்மாவுக்கும் இந்திய அப்பாவுக்கும் பிறந்தவர். அவர் இப்போ இந்தியாவே உலகமே வியழ்ந்துகிட்டு இருக்கு சிந்தூர் தாக்குதல்ல. இந்திய இராணுவ அந்த தளவாடங்கள், அந்த விமானங்கள், அந்த விண்ணிலே ஆயுதங்களை தடுத்து எரித்து அழிக்கக்கூடிய அந்த கருவிகள் சாதுரியமாக சாமர்த்தியமாக உலகத்தில் வேற எங்கேயுமே இல்லை, இந்தியாவில் தான் இருக்கு அப்படின்னு வியப்பாக பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் ராகுல் என்ன சொல்கிறோன்னா, நம்ம விமானத்தை அவங்க சுட்டு வீழ்த்தினாங்களாமே, எத்தனை விமானத்தை வீழ்த்தினாங்க அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வரிப்பணத்தை வாங்கிய விமானம் வீழ்த்தப்பட்டதா அப்படின்னு நம்ம ஊர் தொலைக்காட்சியில கூட விவாதம் நடத்துறாங்க. அப்போ இதெல்லாம் அசல் வித்துக்கள் இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. ஏன்னா உலகமே சொல்லுது இந்தியாவினுடைய வல்லமையே சிந்தூர் தாக்குதல்ல. ஆனா இங்க இருக்கக்கூடியவங்க, இந்த அசல் வித்தா இல்லாதவங்க வேறுபட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அதே வேளையில காங்கிரஸ் கட்சியினுடைய சசி தரூர் தலைமையில் இன்னும் பல்வேறு எதிர்கட்சி கனிமொழி போன்றவர்களுடைய தலைமையில் தான் எம்பிக்கள் குழு உலகம் பூராவும் போய் இந்த பாகிஸ்தானுடைய சதி என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய திருட்டு வேலை என்ன, அவங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனம் என்ன அப்படிங்கிறத விளக்கி சொல்கிறதுக்காக போயிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் கூட அந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க. ஆனால் ராகுல் ஒரு கருவின் பிழை மாதிரி. இப்போ நம்ம ஊரில் இந்த ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய திருடன் யோக்கியமாக இருப்பான். சில திருடன் அவன் என்ன பண்ணுவான்னா, திருமண வீட்டில் அவனே திருட மாட்டான், சின்ன பசங்களை விட்டு திருடி அப்புறமா வெளியே வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னுட்டு கிராமத்தில் சொல்லுவாங்க. இங்கே டாஸ்மார்க்கில் மு.க. ஸ்டாலின் திருடாம அவருடைய பையன் உதயநிதி அனுப்பியிருக்காப்புல. உதயநிதி ரித்தீஷ்னு சொல்லக்கூடிய அவருடைய நண்பரை அனுப்பியிருக்காப்புல. இப்போ இந்த டாஸ்மார்க்கில் ஒரு நாளைக்கு 1000 கோடி, அதில் 1000 கோடியை தான் அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, ஆதாரம் கிடைச்சது, அது நடந்தது அதானு கிடையாது. ஆதாரம் கிடைச்சது ஒரு 1000 கோடிக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தினசரி 1000 கோடி அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. யாரை விட்டு? சின்ன பையனை விட்டு யோக்கியம் பண்ணுவான் பாருங்க. அப்போ உதயநிதி யாரை விட்டுருக்கா? அவருடைய நண்பர் ரித்தீஷ். அவருக்கு ரொம்ப பெட்டு நண்பரா. அம்மா இப்போ ஓடி போயிட்டாரு, தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்லது நடக்கட்டும், கண்டுபிடிக்கணும். இந்த ஆளும் குடும்பம் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிறது வெளிச்சத்துக்கு வரணும், வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி அப்படிங்கிறது தான் நல்லவர்களுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. வணக்கம்.